கலை கஞ்சம் துருகந்தயாபர ஸ்நேகிதர் பரிசுத்தர் வாசல் மேய்ப்பர் உத்தமர் மகா பிரதான ஆசாரியர் எல்லாவற்றிலும் சிறந்தவர் நித்திய ரட்சிப்பின் காரணர் ராஜாக்களெல்லாம் ராஜா அப்பா அப்பாவும் நாமங்கள் எத்தனை எத்தனையாயிரம் சொல்லி சொல்லி நான் பாடிட கோடி யுகங்கள் போராதே அப்பா அப்பாவும் நாமங்கள் எத்தனை எத்தனையாயிரம் சொல்லி சொல்லி நான் பாடிட கோடி யுகங்கள் போதாதே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக நமது ஓசனாட்டவர் சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின வார்த்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவர் பொய் உரையாத தேவன். அவருக்கு பொறுத்த முடிக்கு 2000 வருஷம்னா 2 நாள் யோசிச்சுக்கிட்டு இருக்கார். நமக்கு 2000 வருஷம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு இப்போ அவர் போய் 2 நாள் ஆகிற கணக்கில் தான் இருக்கார் அங்கே பரலோகத்தில். என்னைக்கு அவர் வர ரெடியாக இருக்கிறார். இன்னைக்கு அவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். இதில் 2வது பகுதி தான் இன்னைக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன். ஒரு குடும்பத்துக்கு அளிக்கிற பலன் என்றெல்லாம் சொல்றதோட நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்க போகிறது. அன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க போகிறோம். இந்த உலகத்தில் நாம் செய்த காரியங்களுக்காக அவனவனுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பிரதிபலன் மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. அது நமக்குரியதாக இருக்க போகிறது. இந்த வருஷத்திலோட கர்த்தர் ஒரு முக்கியமான வாக்குத்தத்த வசனத்தை வருடாந்திர வாக்குத்தத்த வசனமாக ஆண்டவர் பார்க்க சொன்னார். ஆதியாமத்தின் புத்தகம் 15:1 ஆபிரகாமை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலன். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது நான் அளிக்கும் பலன். இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருக்கு செய்த காரியங்களுக்கு பிரதிபலனை பெறப்போகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தில் கர்த்தருக்கென்று நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய பிரதிபலனை பெறுகிற ஆண்டாக கர்த்தர் இதை நியமித்திருக்கிறார். அதில் இன்னைக்கு சொல்லுகிற வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அது நித்திய பலன் நாம் பார்க்க போகிறது. இன்னைக்கு மேலிருந்து வருகிற நித்திய பலன், த இட்டர்னல் ரிவார்ட். என்ற செய்தியின் தலைப்பு த ரிவார்ட் ஃப்ரம் ஹெவன், பரலோகத்திலிருந்து வரும் பலன் என்கிற தலைப்பில் உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். இந்த உலகத்திலேருந்து நாம் எதையும் கொண்டு போக முடியாது. இந்தியாவிலேருந்து வெளியே போகும்போது ரூபா நோட்டை எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த ஊர் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊர் நாணயத்துக்கு மாற்றி தான் நம்ம கொண்டு போக முடியும். ஆனால் அதே சமயத்தில் இங்கேருந்து பரலோகம் போகும் பொழுது ஒரு நயா பைசா கூட கொண்டு போக முடியாது. சேர்த்து வச்ச சொத்து வராது, சம்பாதித்த உறவினர்கள் வரமாட்டாங்க. ஆனால் இங்கேருந்து ஒன்றை மாத்திரம் வெளியே கொண்டு போகலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 இப்படியாய் சொல்லுகிறது, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று, இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். இன்னைக்கு என்னை பொறுத்தவரை கிரியைகள் மாத்திரமல்ல, 3 காரியங்களை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு நியாய தீர்ப்பின் நாளில் பிரதிபலன் இருக்குது. அதில் முக்கியமாக இன்றைக்கி பேச போகிறது செயல்கள், கிரியைகள், நாம் நடந்து கொள்ளுகிற விதம், இதுக்கெல்லாம் ஒரு பிரதிபலன் இருக்குது. கிரியைகள் மாத்திரமல்ல, மத்தேயு 12:36 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்யணுமா? ஆண்டவர் ஞாபக புஸ்தகம் ஒன்று வச்சிருக்கிறாரு. வேஸ்டான வார்த்தை எதுவும், அவிசுவாசமான வார்த்தைகள், மடங்கடிக்கிற வார்த்தைகள், குற்றப்படுத்துகிற வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் எல்லாத்துக்கும் அன்னைக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. அந்த நாள் இன்னொரு காரியத்தை கூட வெளிப்படுத்த போகிறது. ரோமர் 2வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால் verse
14, 15 and 16. அன்றையும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனை ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். மனுஷனுடைய கிரியை, மனுஷனுடைய பேச்சு, அது மாத்திரமல்ல மனுஷனுடைய அந்தரங்கங்கள். ஒருத்தன் தப்பு பண்ணும்போது மனசு குறுகுறுக்குது. ஏன்னா அவன் சிந்தனையில ஆண்டவர் ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறார், இது தப்பு அப்படின்னு சொல்லி. வாய் திறந்து பேசலைன்னா கூட நம்ம சிந்தனையை குறித்து கூட அன்னைக்கு ஒரு நியாய தீர்ப்பு நடக்க போது மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து சிந்தனைகளுக்காகவும் அன்னைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ரொம்ப கவனமாக இருங்க தேவ பிள்ளைகளுக்கு. இந்த நாட்களில் எச்சரிப்பின் செய்திகளை ஆண்டவர் தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி சரி செய்து எது வந்தாலும் நற்பலனை பெற்றுக்கொள்ள, நல்ல பலனை பெற்று. நீங்கள் நினைக்கலாம் இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியும் நம்ம போகிற பாதை யாரும் அஃபெக்ட் பண்ணாதுன்னு. ஒருத்தருடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள் அந்த முழு குடும்பத்தை பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாட்கள் உங்கள் கிரியை, உங்கள் பேச்சு, உங்கள் சிந்தனை இதை குறித்து கூட நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு இருதயத்தின் அந்தரங்கங்களை வெளிப்படுத்த போகிற ஒரு நாளாக அந்த நாள் நியாய தீர்ப்பின் நாள் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. மனசில் யோசித்த ஒரு காரியம். லூக்கா 12வது அதிகாரத்தில் ஒரு செல்வந்தனை பற்றி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அவனுக்கு நல்ல விளைச்சல் வந்த பொழுது மனசுக்குள்ளே சொல்லிக்கொண்டிருக்கிறான், ஆத்மாவே அநேக களஞ்சிகளை கட்டி உனக்கா வேண்டியதெல்லாம் சேர்த்து வைக்கிறேன் தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான் என்று சொல்லியிருக்கு. தனக்குள்ளே சொல்லி கொண்டான், வெளியே கூட பேசலை. மனசில் யோசித்ததே ஆண்டவர் மேலேருந்து பார்த்து மதிகேடனே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போனால் நீ சேர்த்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்கிறார். ஸோ இன்னைக்கு இருதயத்தின் யோசனை கூட ஆண்டவருக்கு தெரியும். சங்கீதம் 139 என் வாயில் உள் சிறு பிறவாததற்கு முன்னமே தேவரீர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறீன்றார். ஸோ இன்னைக்கு பி வெரி கேர்ஃபுல். 2 கூட்டமாக பிரிய போது அன்னைக்கு நல்ல பலனை பெற்று தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போகிற ஒரு கூட்டம், 2வது தண்டனையை பெற்று நித்திய அழிவுக்குள் போக போகிற ஒரு கூட்டம். இது 2க்கு நடுவில் நான் நடு கூட்டத்தில் இருப்பேன்னு யாருமே சொல்ல முடியாது. 2ல் ஒரு கூட்டத்தில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நன்மையை செய்து நல்ல பலனை அன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல பிரதிபலனை பெற்று நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 5 காரியங்களை உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். முதலாவது பாருங்க, வேதம் முழுவதும் பார்க்கும் பொழுது நம்முடைய கிரியைகளை குறித்து ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். எவ்ரிதிங் தட் we do one day you have to give an account for it. செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் தேவனுக்கு முன்னால் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் கணக்கு கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக என்ன செய்யணுமா? நம்முடைய செயல்களை குறித்து ரொம்ப ரொம்ப கவனமா. தேவனுக்குள் வந்தாச்சு, ஆனா மேலே போய் ஒரு ரிவார்டு பெறுவதற்கு என்ன செய்யணும்? மேலே போகிறது ரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டோம் போயிடலாம் நினைக்கிறோம். ஆனால் முடிவறிது நிலைத்திருக்காவிட்டால் போக முடியாது. யாராவது உங்களை பார்த்து ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, காப்பாற்றப்பட்டுட்டீங்களான்னு கேட்டால் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி தான் சொல்லணும்னு என்னுடைய கணிப்பு. அந்த பொற்றலை வீதியில் நம்ம கால் பட்டால் தான் ரட்சிக்கப்பட்டோம். இன்னைக்கு தேவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வரும்பொழுது நம்முடைய கிரியைகளுக்குரிய பலனை தரப்போகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன். அங்கே கூட இதே சத்தியத்தை ஆண்டவர் சொல்லி வாசி பாருங்க. எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய். பாருங்க, செய்கைக்கு தக்க பலனை கொடுக்க அவர் எங்க ரிசர்ச் பண்றாரு? நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சிந்தனை முதற்கொண்டு, பேச்சு முதற்கொண்டு, செய்கை முதற்கொண்டு. இங்க இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவனவனுடைய வழிகள். நினைச்ச வழியில போய் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலான்னு கனவு காணாதீங்க. சீக்கிரத்தில் வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். என்னோடு கூட ஆண்டவருக்கு நீ எதையாக ஒன்று செஞ்சால் இந்த உலகத்திலையும் பலன் கொடுப்பார், வரப்போகிற உலகத்திலையும் பலன் கொடுப்பார். ஆனால் நித்திய பலன் மேலே மிகுந்த அதாவது கவனத்தோடு நீங்களும் நானும் வாழ வேண்டிய காலம் ஒன்று இருந்தால் அது இப்போ தான். ஆண்டுடைய வருகைக்குரிய அநேக அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம நாட்களில் இயேசு வரலாம், வரவில்லை என்றாலும் கண்டிப்பாக வரதான் போகிறார். எல்லாரும் ஒரு நாள் அவருக்கு முன்னால் நிற்க போகிறோம். உயிர் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 20வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசித்தால், மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஒரு ரிவார்ட் பெற்றுக்கொள்ள வாட் வி ஷுட் டு, அதை தான் இன்னைக்கு படிக்க போகிறோம். எழுதி கொள்ளுங்க அந்த தலைப்பை. பரலோக பலனை பெற்றுக்கொள்ள மேலிருந்து என்னோடு கூட வருதுன்றாரு. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருதுன்றாரு. அந்த பலனை, அவர் எடுத்து வருகிற பலனை நம்ம பெற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்து இயேசுவுக்கு முதல்ல அர்ப்பணிக்கணும். அதான் நம்ம செய்யக்கூடிய முதல் கிரியை. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை இதற்கு ஆதாரமாக உங்கள் மத்தியிலே சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஒரு கூட்டத்துக்கு தண்டனை, ஆக்கினை இல்லைன்னா தண்டனை வரப்போகுது, ஒரு கூட்டத்துக்கு பலன் வரப்போகிறது. கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்கள், தாங்க நினைச்சபடி நடக்கிறவர்கள் ஒரு நாளில் தண்டனையை சந்திக்க போகிறார்கள். ஆனால் இங்கே இருக்கிற நீங்களும் நானும் இயேசுவின் ஆளுகைக்குள்ள அவர் வழி நடத்துகிறபடி, இப்படி ஒரு ரூட்டில் போகிறீங்களே, ஆவியானவர் தான் உங்களை கொண்டு போகிறாரா? யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு காரியம் செய்கிறீங்களே, ஆவியானவர் தான் உங்களை செய்ய வைக்கிறாரா? இயேசுக்குள்ளேருந்து தான் செய்கிறீங்களா? இல்லை என்றால் இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரா? உங்க வாழ்க்கையின் ஆளுகை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்களா? அவருடைய சித்தத்தின்படி செய்கிறீங்களா? இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் செய்கை. அன்னைக்கு இதை செய்தவர்களுக்கு வரப்போகிறது தான் பலன். ஸோ நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் சப்மிஷன். ரோமர் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, உலக பிரகாரமான அதிகாரங்களை பற்றி சொன்னாலும் கடைசியில் அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதி வந்து நித்திய தேவனுடைய அதிகாரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். எடுத்து வாசித்து பாருங்க. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கு. மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய. இன்னைக்கு உலகத்திலையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற முதல்ல ஒவ்வொரு மனுஷன் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியணும், தேவ ஊழியனுக்கு கீழ்ப்படியணும், அரசாங்க சட்டங்கள், நியாயமான சட்டங்களுக்கு கீழ்ப்படியணும், தேசத்தின் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஒவ்வொரு மனுஷனும் என்னென்ன இயேசுக்கு உட்பட்டு இருக்கணும். ரெண்டாவது மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. முதல்ல பலன் வரப்போகிறது எந்த செய்கைன்னு பார்த்தீங்கன்னா, உட்பட்டிருக்கிற நிலைமை, கீழ்ப்படுகிற நிலைமை. ரோமர் 12வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 1வது வசனத்தை வாசித்தால், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கிற நிலைமை இன்னைக்கு பார்க்கும் பொழுது முதல் நம்ம செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவுக்குட்பட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து, மூன்றாவது அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். எதை ஒப்பு கொடுக்கணும்? நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். நம்ம பார்வை, பேச்சு, சிந்தை, நடை, உடை, பாவனை எல்லாமே
அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கப்படும். இல்லைன்னா யுவர் இன் வெரி டேஞ்சரஸ் பொசிஷன். நினச்சபடி போகலாம் தம்பி, நீ நினச்செல்லாம் செய்யலாம், கண் கண்டவங்களே பார்க்கலாம், போகிற இடமெல்லாம் போய் வரலாம். அன்பான சகோதரனே சகோதரியே, யாரும் உங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கலாம். ஒரு நாள் வரப்போது, அந்த நாள் அந்தரங்கங்களை, மனுஷருடைய அந்தரங்கங்களை வெளிப்படுத்துகிற நாள் வருகிறது. இருதய சிந்தனை கூட ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். பேசின வீண் வார்த்தைகளை வெளிப்படுத்த போகிறார். எல்லாவற்றுக்கும் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இந்த மாதத்தில் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு அவருக்கு உட்பட்டு, அவருக்கு கீழ்ப்படிந்து, ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அதான் முதல் காரியம். ரெண்டாவது பார்க்கும் பொழுது ரோமர் 2வது அதிகாரம் 6லிருந்து 11 வசனங்களை எழுதி கொள்ளுங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் 7லிருந்து 10 வசனங்கள். 2 வசனங்களிலும் நற்கிரியைகளை விதைக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரையை ஒரு விதையை போல இருக்கிறது. சோயிங் குட் ஒர்க்ஸ். அன்னைக்கு நல்ல பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு விதைக்கணும். எதை விதைக்கிறோமோ நியாய தீர்ப்பு நாள் அதுக்குரிய அறுவடையின் நாள் என்பதை மறந்து போகாதீங்க. இன்றைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அன்னைக்கு ஒரு அறுவடை இருக்கு. அன்னைக்கு நல்ல அறுவடை வேண்டும் என்றால் இன்னைக்கு என்னத்தை விதைக்கணும்? நற்கிரியைகளை விதைக்கணும். ரோமர் 2வது அதிகாரம் 6லிருந்து 10 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்க. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நித்திய அழிவுக்குள்ள ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு, பெருந்திரள் கூட்டம். ஆனா ஃபர்ஸ்ட் ரிவார்டு வந்து அந்த அழிவிலிருந்து ஒரு மீட்பு, நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். யாருக்கு கொடுப்பாராம்? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் தான் ரிவார்ட். ஃபர்ஸ்ட் ரிவார்ட் நித்திய ஜீவன். அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை. உலகம் இன்னைக்கு தேவனுடைய உக்கிர கோபாக்கினையே இன்னும் சந்திக்கவில்லை. இதுவே தாங்க முடியல. தேவனுடைய உக்கிர கோபாக்கினை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு நன்மையை விதைக்க வேண்டும். அதில் இன்னொரு அடுத்த சத்தியம் சொல்றார் பாருங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவும் வியாகுலமும் உண்டாகும். அவன் யூதனா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும், இந்தியனா இருக்கட்டும், வேற எந்த தேசத்தானாக இருக்கட்டும், பொல்லாங்கு செய்கிறவனுக்கு உபத்திரமும் வியாகுலம் தான் காத்துக்கு இருக்கிறது. நீங்க அடிச்சுட்டு இருக்கிற லூட்டி பரலோகத்துக்கு போறதுக்குரியதுக்கா இருக்கான்னு பாருங்க. உலகத்துக்குரிய காரியங்களுக்காக செய்கிற அநியாயங்கள் மிகப்பெரிய ஒரு அழிவில் கொண்டு போய் உங்களை நிறுத்திடும். அன்னைக்கு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் நன்மை செய்தால் ஹல்லேலூயா அன்னைக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நன்மை செய்கிறவன் எவனோ அவனுக்கு மகிமையும் கனம். அவனுக்கு என்ன உண்டு? அடுத்து ரிவார்டு என்னன்னு பார்த்தீங்க, முதல்ல நித்திய ஜீவன், 2வது மகிமை, கனம், சமாதானம். இதெல்லாம் தான் ரிவார்டு. இன்னைக்கு ரிவார்ட் பாயிண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் சேர்ந்து கொண்டே இருக்கணும். அவர் வரும்பொழுது அதுக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கடைசியாக ஒரு எச்சரிப்பு ஒன்று சொல்றாரு. இந்த 11வது வசனத்தில் சின்ன வசனம். தேவனிடத்தில் என்ன இல்லை? ஆண்டவர் ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்காம விட்டுற மாட்டார். அவருக்கு விருப்பம் உள்ளவர்களுக்கு கொடுத்து விருப்பம் இல்லாதவர்களுக்கு கொடுக்காம விட்டுற மாட்டார். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார் அவர். யூதனா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும். இன்னைக்கு எதை விதைக்கிறீங்களோ அதுக்குரிய அறுவடை இருக்கு. ஆனால் நன்மையை விதைக்க முடியாது. இன்னைக்கு நற்கிரியைகளை விதைத்தால் நற்கிரியைகளுக்குரிய பலனை பெற்றுக்கொள்வீர்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7லிருந்து 10 கூட இதே தான் சொல்லுகிறது. நீங்க பார்க்கலாம். மோசம் போகாதிருங்கள். மோசம் நீங்க ஏமாந்துராதீங்கப்பா. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதையே தான் அறுப்பான். 12ஆம் கிளாஸ்ல படிக்கும்போது ஆரம்பத்திலேருந்து ஜாலியா சுத்திட்டு யாருக்குமே தெரியாதானா, ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும் ஐயாவுடைய அழகு என்னன்னு. முதல்ல இருந்தே ஒழுங்காக விதைத்திருந்தால் வரும்பொழுது நல்ல அறுவடை வந்திருக்கும் அல்லவா? அட்லீஸ்ட் இன்னைக்காவது அறிந்து கொண்டு இப்பொழுதாக இருந்து இது படிக்க ஆரம்பிங்க. இப்பொழுதாக இருந்து கத்தருக்குன்னு உண்மையாக வாழ ஆரம்பிங்க. இதில் 8-9 வசனங்களை பார்த்தீங்கன்னாக்கா, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இங்கேயும் பாருங்க, பலன் என்று சொன்னால் முதல் பலன் பைபிளில் சொல்லியிருக்கு, இட்டர்னல் லைஃப். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரிவார்ட் அண்ட் த ஃபோர்மோஸ்ட் ரிவார்ட். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற பிரதிபலனே மிக முக்கியமான பிரதிபலன்.
அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லுகிறார். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்ய கடவுள். நன்மைனா என்னங்க? எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வாசித்தமை வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாக்குத்தத்த வசனம் குறிப்பிட்டிருக்கிறேன். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது நன்மை என்றால் என்ன என்று இங்கே ஒரு விளக்கம் அழகா இருக்கு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நற்கிரியை என்றால் என்ன? நியாயம் நீதி என்று ஒன்று இருக்கு, அதை செய்ய வேண்டும். அவர் எவ்வளவு நீதியுள்ள தேவன் எடுத்து பார்த்தீங்கன்னா, தம்முடைய சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது மத்தேயு 10வது அதிகாரத்தில் கடைசியில் சொல்றாரு. மத்தேயு 10வது அதிகாரத்தில் லாஸ்ட் வசனத்தில் 42வது வசனத்தில், சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்க, வேற எதுவுமே இல்லைங்க. ஆண்டுடைய நாமத்தில் ஆண்டுடைய ஊழியருக்கு சின்ன ஒரு மரியாதை செலுத்தினா கூட அதுக்குரிய பலனையும் அடையாமற் போவதில்லை என்றார். நம்ம போடுகிற ஒவ்வொரு விதைக்கும் ஒரு பலன் இருக்கும். நல்ல விதைகளை விதைங்க. மூன்றாவது, நற்பலனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்தரங்கத்தில் செய்யப்படும் தர்மம், ஜபம் மற்றும் உபவாசம். அன்றைக்கு வெளியரங்கமான பலன் இருக்கும். இது மூணுமே ரொம்ப தேவ பிள்ளைகள் கவனமாக இன்னைக்கு செய்யணும். யாராவது ஒருத்தர் வந்து ஐயா கொடுங்க அப்படின்னா அமைதியாக தெரியாமல் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கொடுத்துருங்க. ஒரு பிச்சைக்கு வந்து கேட்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 ரூபா கையில் இருக்கா, யோசிக்காமல் கொடுங்க. ஆண்டவர் உங்களை நம்பி 100 ரூபா கொடுப்பார். காரியத்தை படித்து கொண்டு ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன். 3 காரியத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல தர்மத்தை பற்றி பேசும் பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா என்று சொல்லுகிறார். ஜபத்துக்கும் அவர் பேசும் பொழுது 6வது வசனத்தில் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. நம்முடைய தர்மத்தையும் நம்முடைய ஜபத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சீக்கிரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் உபவாசம் என்கிற அனுபவம் இன்னைக்கு நிறைய பேருக்கு உபவாசம் என்றாலே ரொம்ப கசப்பான கீரை போல இருக்கிறது. லேசில் உபவாசம் வராது மனுஷனுக்கு, ஏன்னா சாப்பாட்டில் தான் கெட்டு போகிறோம். மத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்க பார்க்கணும், நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா நீங்க போடல, அந்தரங்கத்தில் இருக்கிற. ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்முடைய ஜபத்தையும் நம்முடைய தான தர்மத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய உபவாசத்துல நம்மோடு கூட வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. தனிமையில தேவனோடு இருந்தீர்கள் என்றால், ரகசியமா தேவனோடு இருந்தீங்கன்னா வெளிப்படையான ஒரு ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, தேவனோட தனியா நேரம் செலவிடுகிறது இல்லை. உபவாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் நீங்க பாக்கியவான், அதை விட்டுறாதீங்க. சிலருக்கு வயசு வந்த உடனே நிறுத்திடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறுத்தாமல் போகிறது தான் நல்லது. வாரத்துக்கு ஒரு வேளையாவது உபவாசிக்கிற பழக்கத்தை உற்சாகப்படுத்துகிறேன். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா, தான தர்மத்தையும் ஜபத்தையும் பார்க்கிற பிதா உபவாசத்தில் இருக்கிறவராக மாறுகிறார். அவரோடு இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்துடுங்க. ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணணும், பிறருக்கு கொடுக்கணும், உபவாசம் பண்ணணும். அன்னைக்கு அதுக்குரிய பலன் வரப்போகுது. ஹல்லேலூயா. 4வதாக பார்க்கும் பொழுது நற்செய்தியை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினால் அன்னைக்கு ஒரு பெரிய பிரதிபலன் இருக்கு. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16-17 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அன்னைக்கு ஆண்டுடைய வசனத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தவர்களுக்கு பயங்கரமான பலன் வரப்போகுது. கண்டிப்பா செய்யணும்னு சொல்லலாம், அது உன்னுடைய கடமை என்று சொல்லுகிற இந்த கடமை ஒழுங்காக செய்தால் ஆண்டவர் யாரோ ஒரு மூலியமா உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். நீங்க ஒரு சிலருக்கு கண்டிப்பா நீங்க பெற்றுக்கொண்டதை கண்டிப்பா கொடுத்தே ஆக நாம் கொடுக்கணும். தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு, அதாவது ஆண்டவருக்குள் கொண்டு வருகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் என்ன செய்வார்கள்? இன்னைக்கு உலகத்திலே பெரிய ஞானவான் யார் தெரியுமா? தன் ஆத்மாவை ரட்சித்து கொண்டு அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன். நீதிமொழிகள் 11வது அதிகாரம்
30வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். இன்னைக்கு இது ஒரு பலன். அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தை நித்திய ஜீவனுக்குள்ள போயிட்டா ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டதுக்கு ஆண்டவர் பலன் தருவார். வரப்போகிற பலன் என்னென்னலாம் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறேன், அந்த பலனை எதிர்பார்த்து ஓடும். எதுக்காகவும் அந்த பலனை விட்டுறாதீங்க. ஆண்டவரோடு இருக்கிற உறவிலிருந்து ஒருத்தன் வெளியே போகிறதுக்கு நம்ம காரணமாக மாறிடக்கூடாது. அநேகர் உள்ளே வருவதற்கு காரணமாக மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவித்தால் அன்றைக்கு பலன் உண்டு. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினால் பலன் உண்டு. 4வதாக அதை பார்த்தோம். கடைசியாக பார்த்தோம் என்றால், இன்றைக்கு அவரோடு கூட பாடுகளை சகித்தால் ஒரு நாளில் அவரோடு கூட என்ன செய்வோம்? ஆளுகையும் செய்வோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம். அவரோட கூட பாடுகளை சகித்தோம். அவருக்காக பாடுகளை சகித்தோம் என்று யோசிக்கிறது விட்டுட்டு இன்னைக்கு அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட பாடு சகித்தால், இன்னைக்கு பல பாடுகள் கிறிஸ்துவ நிமித்தமாக பாடு சகிக்கிறவர்களுக்கு அந்த நாளில் பிரதிபலன் வரப்போகுது. என்ன பிரதிபலன்? ஆளுகையின் பிரதிபலன். அதில் நித்திய ஜீவன். நிறைய பிரதிபலன் என்னெல்லாம் கொடுக்க போறாருன்னு பார்த்தோம். மகிமை, கனம், சமாதானம், நித்திய ஜீவன். இங்கே ஒன்று பார்க்கிறோம், ஆளுகை. பிரதிபலன் என்னது? ஆளுகை. கிறிஸ்துவுக்காக துன்பங்களையும் உபத்திரவங்களையும் நிந்தைகளையும் தவறான குற்றச்சாட்டுகளையும் சகிக்கிறதை குறித்து வெக்கப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. சீக்கிரத்தில் பலன் வரப்போகுது. அதுக்குரிய பிரதிபலன் சீக்கிரத்தில் பயங்கரமான பலன் வரப்போகுது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இன்றைக்கு பாடுபட்டு நாளைக்கு ஆளுகையின் நிலைமைன்னு சொல்லி சொல்கிறோமே, இதுக்கு ஆண்டவர் இயேசு தான் நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசி இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களை நீங்கள் வாசித்தால், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷம், ஆளுகையை எண்ணி அவமானத்தை எண்ணாமல் சகித்தார். இன்னைக்கு சகித்தால் நாளைக்கு ஆளுவோம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அந்த நித்திய பலனை, பரலோகத்திலிருந்து வருகிற பலனை பெற்றுக்கொள்ள என்னை ஆயத்தப்படுத்துங்க. எந்த காரணத்தின் மீதும் அதை இழந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே, இவ்வளோ வருஷம் ஓடிட்டேன். ஆண்டவரே, இனிமேலும் கவனமாக இருந்து உங்களுடைய வருகை நாளில் இதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.